இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் மெயின் ஹார்ட்வேரு. ஸோ கீழே ஆடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஸ்டாண்டில் மாட்டி வச்சுருக்கேன், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் இது வந்து உங்களோட பவர் மீட்டர், ஓகேங்களா. இப்போது கனெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு வந்துட்டு ஏசி இன்புட். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இது கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த ஏசி டிசி 5 வோல்ட்டாக மாற்றி மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் இந்த ஐசி ரன் ஆகிறதுக்குலாம் கொடுத்துரும். அண்ட் இன்னொரு கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து இந்த டிவைஸோட RS485 போர்ட். RS485 போட்டிருக்குங்களா, இதில் ப்ளஸ் மைனஸ். ஸோ உங்களுக்கு நான் இந்த இடத்துல எழுதி வச்சுருக்கேன், ப்ளஸ்ஸு அண்டு மைனஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல அந்தந்த ஒயர் வச்சுக்கிட்டா போதும். கலர் கோடிங் நான் மாற்றி தான் வச்சுருக்கேன், ஸோ அதை பார்க்காதீங்க. ஸோ ஒயர் வந்து ப்ளஸ் மைனஸ், இந்த ப்ளஸ் மைனஸ் அதை ரெண்டையும் கொடுத்துக்கீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த டிவைஸ்லேருந்து இது கனெக்ட் ஆகிறது. ஸோ பவருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு இந்த பேப்பர் வந்து இது கூட வந்தது தான் உங்களுக்கு நான் தருவேன். ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு தனியாக நியூட்ரல் லைவ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மெஷர் பண்ணக்கூடிய எல்லாமே தனியாக நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இதுக்கு பவர் வேணும்ல, ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு இதுக்கு சிங்கிள் ஃபேஸ் ஒயர், ஸோ சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஒயர் கொடுத்துருக்கேன். இதிலிருந்தே எடுத்து வோல்டேஜ் மட்டும் இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து வேல்யூ செக் பண்ணுறதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் தனியாக கனெக்ட் பண்ணி வைக்கிங்க, இந்த சர்க்கியூட் மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்குவீங்க. ஓகே, இப்போ ஹார்ட்வேராக வந்து பார்க்கும்போது அவ்வளோதான். ஸோ இந்த கனெக்ஷன்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, ஓகே அச்சா, இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வந்து ஆன் ஆயிரும். ஓகே, என்னோட கேமராவோட ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு ஈக்குவலாக இல்லை, அதனால் உங்களுக்கு வீடியோவாக பார்க்கும்போது டிஸ்பிளே ஒரு மாதிரி வேவ்ஸாக போகிற மாதிரி தெரியுது. நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உங்களுக்கு இந்த டிவைஸ் ஆன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு குட்டி சுவிட்ச் வச்சுருக்கேன்ல, இந்த சுவிட்ச் இந்த பக்கம் புஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, என் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. என் ஃபோனோட டேட்டா தான் இப்போ இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளிங்கிங் நடந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளிங்கிங் நடக்குதுன்னா உங்களுக்கு நெட்வொர்க் வந்து சர்ச்சிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெட்வொர்க் சர்ச் ஆகி கனெக்ட் ஆகிற வரைக்கும் இது எந்த ஒர்க்குமே நடக்க போகிறது இல்லை, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணியாச்சு. ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ளூ லைட் எரிய ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். அண்ட் இப்போ இந்த எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ என்ன நடக்க ஆரம்பிக்கும், இந்த ப்ளூ லைட் கண்டினியூஸாக எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு இதுலேருந்து டேட்டாவை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ மாட்பஸில் தான் வந்து உங்களுக்கு டேட்டா ரீட் பண்ணிட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த ரெஜிஸ்டரோட டேட்டாஸ்லாம் உங்களுக்கு இந்த பேஜ்லேயே இருக்கு. ஸோ இதான் அந்த ரெஜிஸ்டர் டேட்டா, இது உங்களுக்கு நான் தருவேன், ஓகேங்களா. இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நம்ம மாட்பஸ்ன்ற ஒரு ப்ரோட்டோகால் வச்சு தான் நம்ம வந்து இதுக்குள்ளே இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ரீட் பண்ணக்கூடிய ரெஜிஸ்டர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கிறது. ரீடபிள் பேராமீட்டர்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்களா, ஸோ இதுதான். ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம ரீட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த ரீட் பண்ணுற ஒர்க்லாம் இது பார்த்துக்குவோம். இப்போ என்னென்னா RS485 கம்யூனிகேட் ஆகணும்ல, ஸோ அதனால அதுக்கான ஒரு ஐசி தான் இது. ஸோ இதான் அந்த கம்யூனிகேஷனுக்கு ஒர்க் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு RS485 டேட்டாவை இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணுன்றதெல்லாம் நீங்கள் இந்த பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது நாட் அ பிக் டீல். ஓகே, இப்போ வந்து இதில் கனெக்ட் ஆகிடுச்சா. நான் வந்துட்டு இன்னொரு ஃபோன் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டேட்டா வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும், ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணி செக் பண்ணேன். ஸோ அந்த டைம் தான் வந்து உங்களுக்கு இப்போ இதில் காமிச்சிட்டு இருக்கு 17:12. ஓகே ரைட், அப்போ இப்போ தான் வந்து அப்டேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைன் இப்போ தான் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நான் இப்போ கொஞ்ச நேரம் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இன்னொரு டைம் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ இது வந்து என்னென்னா திங்ஸ்பீக்கோட தான். நான் அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் பேராமீட்டர் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து ஓப்பன் ஷேரிங்கில் வச்சுருக்கேன். ஸோ பப்ளிக்கில் இருக்குது. ஸோ யாருனாலும் இந்த லிங்க் இருந்தால் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ப்ரைவேட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் திங்ஸ்பீக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக ஹார்ட்வேராக சொல்கிறதுக்கு இதில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். பவர் கன்வெர்ட்டருக்காக ஒரு சின்ன அடாப்டர் பாக்ஸ் மாதிரி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஏசி டு டிசி கன்வெர்ட்டர் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ உங்களுக்கு
இதோட பேராமீட்டர்ஸ் என்னன்றது இது நீங்கள் மேலே பார்த்தாலே தெரிஞ்சிடும். இன்புட் வந்து 100 to 240 வோல்ட் ஏசி நீங்கள் கொடுக்கணும். அண்ட் உங்களுக்கு அவுட்புட் வந்து 5 volts 2 amps வந்து அவுட்புட்டாக கொடுத்துரும். அவ்வளோதான். அண்ட் ESP32 உங்களுக்கு வந்துட்டு ESP32ன்றது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஒய்ஃபையும் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. நம்ம இதோட ஒய்ஃபை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வந்து ஒய்ஃபை ஆண்டனா வந்து இங்கே இருக்கிறது தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து RS485 கன்வர்ஷனுக்காக யூஸ் பண்ணுற சிப். ஸோ அந்த ப்ரோட்டோகாலுக்காக யூஸ் பண்ணுற சிப்பு. வேறு எதுவும் இல்லை. ஒயர் கனெக்ஷன்ஸ்லாம் மட்டும் லேப் டெக்னீஷியன்ஸ் வச்சு கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டான சேஃப்டியாக பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். கரெக்டான்றது இது சர்க்கியூட் பார்த்தா எல்லாருமே பண்ணிடலாம். பட் சேஃப்டியாக பண்ணணும். அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க. மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. இது நீங்கள் போய் வந்து இந்த மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா இது டேட்டா எடுத்து கண்டினியூஸாக அனுப்ப ஆரம்பிச்சிடும். அண்ட் நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆவரேஜ் வோல்டேஜ் எல்என்னா லைவ் நியூட்ரலுக்கும் அண்டு லைவுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் எவ்வளோ வோல்டேஜ், ஃபேஸுக்கு நியூட்ரல் எவ்வளோ வோல்டேஜ், ஆவரேஜ் கரண்ட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் கேடபிள்யூ, டோட்டல் கேவிஏஆர், அப்புறம் ஆவரேஜ் பவர் ஃபேக்டர், ஃப்ரீக்வன்சி. ஸோ இதெல்லாம் டேட்டா வந்து உங்களுக்கு திங்க் ஸ்பீக்கு வந்து வரிசையாக அனுப்பிச்சுட்ருக்கோம். ஓகேங்களா. ஓகே 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நம்புகிறேன். ஓகே அது அப்டேட் ஆகுது. நமக்கு வந்து இந்த மேப் வந்து கொஞ்சம் ஸ்கேலிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இந்த இடத்துல நிறைய டாட் இருக்கு போல். நான் கரெக்டாக ஏதோ ஒரு இடத்துல தொட்டால் மட்டும் உங்களுக்கு 17.6 அது வந்து பழசு. 17.15 வந்திருக்கா இப்போ அப்டேட் ஆனது. ஓகேங்களா. ஸோ வந்து அப்டேட் ஆகுது. என்ன வந்துட்டு அது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் வியூவில் வந்துட்டு உங்களுக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. ஓகேங்களா. ஸோ பப்ளிக் வியூவில் வந்துட்டு நமக்கு உள்ள அவ்வளோ டேட்டாலாம் ஒன்றும் காமிக்க முடியாது. நீங்கள் ப்ரைவேட் வியூவில் இருப்பீங்களா, இதோட லாகின் வழியாக போவீங்கல்ல. ஸோ அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வரும். எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கு, கடைசி என்ன டைம்ன்றது உங்களுக்கு தனித்தனியாகவே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து இது அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் பிரச்சனை கிடையாது.